அவடத்துல போய் ஏறலாம்னா அவன் அங்கே இருந்து வலிக்கிட்டு போகிறான். அங்கே அவன் கிறிஸ்மஸ் அண்டு வந்து பார்ப்போம் இந்த இடம் எப்படி. எங்கள் கணக்கு சாமான் இப்போ ஆஃபரில் போய் கொண்டிருக்கு. மில்க் டொஃபி 350 ரூபா. டபுள் பேனர் இருக்கா? 2,20,000 முடிஞ்சுதா இங்கே? ஆஹா. அட்வான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொக்கோன்ற ஆப் இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் வரதால ஆஃபர் போடுவாங்க. அந்த கிவ்அவே மாதிரியும் ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த இப்படியே தண்ணி தேடி அலைஞ்சினா தண்ணி ஃபுட் சிட்டியாக அலைஞ்சதா. ஃபுட் சிட்டியில் 5 லிட்டர் தண்ணி இல்லை. இப்போ பை நவ் பே லேட்டர்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கிறிஸ்மஸுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்குது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறது சந்தோஷம். இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ வீட்டு தேவைக்காக நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன். அது என்னன்னு சொன்னால் கேஸ் குக்கர் உண்டு. இப்போ என்னென்னா நான் பாவிக்கிறது சிங்கிள் பர்னர் கேஸ் குக்கர் தான். இப்போ என்னென்னா ஒரு நேரத்தில் 2-3 கறி வைக்கல, அது ஒரு பிரச்சனை. இப்போ வேலைக்கு போயக்குள்ளே வீட்டை இப்போ ஃப்ரீ டைம் இருக்குன்னு சொன்னால் ஓகே. இப்போ வேலை நேரங்கள் எல்லாம் சமைக்கிறது கஷ்டம். இப்போ ஒரு கணக்க நேரம் எடுக்கும். இப்போ மினக்கடலும் கூடவே இருக்கும். அப்போ அதுக்காக வேண்டி ஒரு டபுள் பர்னர் ஒன்று வாங்க போகிறேன். இப்போ நார்மலாக விலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் பர்னரே ஒரு 4,000லேருந்து 7,000-8,000 வரைக்கும் இருக்குது. அது ஒவ்வொன்று இப்போ நார்மலாக அந்த இரும்போட வாரது இருக்குது, மேலே கிளாஸ் வச்சு வாரது இருக்குது. அப்படி ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குது. இப்போ இன்னும் டபுள் பர்னர்னு வரைக்குள்ளே அதுக்கும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. ஒரு விலை வந்து அந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருக்குது. நாங்கள் உலகிலேயே கொஞ்சம் குறைவாக பார்த்து எடுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி போகிறோம். அது எங்கே போகிறோம்ன்றதை நீங்கள் வீடியோ பாருங்க. அது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நான் ஏன் இப்படி ஒரு சில இடங்களை தெரிவு செய்து போய் வாங்க போகிறேன்னு சொன்னால், அங்கே வந்து இப்போ பை நவ் பே லேட்டர்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வளமையாக நாங்கள் காசு எப்படி கொடுப்போம், ஒன்றில் காசை கொடுப்போம், இல்லாட்டி கிரெடிட் கார்டை கொடுத்து வாங்குவோம், இல்லாட்டி இன்ஸ்டால்மெண்ட்டுக்காண்டி கிரெடிட் கார்டு கொடுப்போம், இல்லாட்டி டெபிட் கார்டு கொடுத்து நார்மலாக காசுக்கு பதிலாக அதிலேயே வெட்டி போட்டு வந்துடுவோம். இப்போ இது பை நவ் பே லேட்டர்ன்ற விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கு வாங்குவீங்க 3 மாத இலகு தவணை, இல்லாட்டி 6 மாத இலகு தவணை, ஒரு சிலது இன்னொரு ஆப் வந்து 4 மாதத்தில் கொடுக்கும். இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மாப்பிறேன். ஏன்னா ஒரேடியாக காசை கணக்கை கொடுக்கக்குள்ள இப்போ மாத செலவு உங்களுக்கு ஒரு 30,000-40,000 இருக்குமென்னு சொன்னால், அதில் 10,000 ரூபா கேஸ் குக்கர் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் எல்லாம் டக்குண்டு காசு போக உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அதால் கிரெடிட் கார்டு பாவனையை விட இது ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த பை நவ் பே லேட்டர் இப்போ 3 மாதம் அதை 0% இன்ட்ரெஸ்ட்டு தான் ஆப்பில் போட்டிருக்காங்க. இப்போ எலக்ட்ரானிக் சாமான் வாங்க போகிறீங்கன்னா சில கடைகளில் அதுக்கான ஒரு வீதம் ஒரு 10% என்னவோ ஆட் பண்ணுறது வளமே இருக்குது அதில். அதே நார்மலாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அது ஆட் பண்ணாமல் எடுக்கிறது. அப்போ அது இப்போ உடுப்பு கடை அதுகள் எல்லாம் சாப்பாடு கடை கூட இருக்குது இதில். இப்போ அதுகளெல்லாம் அந்த வீதம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற 10% 15% ஆட் பண்ணாமல் நீங்கள் பே பண்ணி கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு டபுள் பர்னர் ஒன்று வாங்கிட்டு அதுக்கு எவ்வளோ விலை வருது. இப்போ அதே மாதிரி இப்போ நாங்கள் வாங்க போகிற கடையில் ஒரு டபுள் பர்னர் இருக்காது, 2-3 இருக்கும். அதில் விலை என்ன மாதிரி. இப்போ கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸ் வரதால ஆஃபர் போடுவாங்க. அந்த ஆஃபர்கள் என்ன மாதிரி போகுது. இப்போ பை நவ் பே லேட்டர் இருந்தாலும் அதுக்கு என்னென்ன ஆப் இருக்குது, அந்த ஒவ்வொரு ஆப்லேயும் என்னென்ன பயன்கள் இருக்குது எங்களுக்கு. இப்போ ஒரு ஆப்பில் வந்து இவ்வளவு என்னென்னு சொல்கிறது, ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்கலாம். இப்போ அந்த ஆப்பை வச்சு நீங்கள் வேண்டியக்குள்ள ஒரு டிஸ்கவுண்ட். இப்போ நீங்கள் போகிற கடையில் வந்து அந்த ஒரு ஆப் மட்டும் இல்லாமல் இல்லை, இப்போ ஸ்ரீலங்காவில் 3 ஆப் இருக்குது. கொக்கோ, மின்பே, பேசி என்று நினைக்கிறேன். பேசி வந்து 4 மாதமாக கொடுத்தவங்க பிரித்து கட்டலாம்ண்டு. மின்பேயும் கொக்கோவும் முதல்ல 3 மாதம் கொடுத்தவங்க. இப்போ கொக்கோவில் 6 மாதம் வந்திருக்கு. நீங்கள் கனகாலம் பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் 6 மாதமும் பிரித்து பே பண்ணி கொள்ளலாம். அப்போ இப்படி இருக்கக்குள்ள இப்போ நீங்கள் போகிற கடையில் எந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்க, சிலது கொக்கோ யூஸ் பண்ணுவாங்க, சிலது மின்பே யூஸ் பண்ணுவாங்க, சிலது இப்போ நான் சொன்ன 3 ஆப்புமே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இதில் ஏதாவது ஒன்றில் நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம். எந்த ஆப்புக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது அதுகளையும் நாங்கள் பார்த்துட்டு, இப்போ ஒரு சில ஆப் இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு சாமான் வாங்குறீங்க. இன்றைக்கி இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் ஒன்று வாங்குறீங்கன்னு வைப்போம். இப்போ ஃபோன் வாங்க போகிறீங்க, அங்கே வந்து சம்பத் கார்டு, பிஓசி கார்டு, கொமர்ஷியல் கார்டு, அதாவது கிரெடிட் கார்டுக்குன்ற ஒரு விகித ஆஃபர் ஒன்று இருக்குன்னு வைப்போம். இப்போ அந்த ஆஃபர் மாதிரியே அதே பேங்க் கார்ட்ஸுக்கு கொக்கோவில் இன்னொரு ஆஃபர் இருக்கும். இப்போ அதை பாவிச்சு நீங்கள் இதில் இன்னும் விலை குறைவாகவும் வாங்கிக்கொள்ளலாம். அப்போ அந்த மாதிரியான ஆஃபர்களும் இருக்குது. அப்போ நாங்கள் அதுகளையும் பார்த்து
இன்றைக்கு என்ன விலை இந்த கேஸ் குக்கரை எடுக்க போகிறோம். இன்னும் டிசைட் பண்ணல எதை எடுக்கிறேன். இப்போ கிளாஸ் இருக்கிறது என்ன பயமன்று எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னால் கிளாஸ் வெடிக்கிறோம் சிலது. இப்போ கிட்டடியில் வீட்டே இருந்தது ஒன்று வெடிச்சு போச்சு. அதால் எனக்கு கிளாஸில் வாங்குறது பயமாக இருக்குது. அந்த நார்மலாக இரும்பில் வாங்க ஒன்று தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். வாங்கோ, நாங்கள் இப்போ போக வேண்டிய இடத்துக்கு போய் அங்கே இப்போ எங்கே போகிறேன்னு நான் சொல்லலை. வீடியோ பார்த்தீங்கன்னா தான் எங்கே போகிறேன், அங்கே போய் என்ன எந்த கடையில் வாங்குறேன்ன்றது உங்களுக்கு தெரியும். அதால் வாங்கோ வீடியோக்குள்ளே போ. இப்போ ஊபர் போட்டிருந்தா ஊபருக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். பக்கத்தில் வந்துட்டு காட்டு தான் நான் இன்னும் மாலை காணையில். என்ன பிரச்சனைன்னா இந்த இதுக்குள்ளே சின்ன சின்ன குறுகல் லேனுகள் இருக்கிறதால சில நேரம் ஆட்டோ பக்கத்தில் எனக்குள்ளே போய் நின்று கால் பண்ணுறதும் சில நேரங்களில் நடக்கிறது. இப்போ ஆட்டோ உள்ளே வந்துட்டு காட்டுது இதில், ஆனால் உள்ளே வரையில ஆட்டோ சிலது பக்கத்தில் எனக்குள்ள தான் போயிட்டாரோ தெரியல. பாப்பா ஆட்டோ வந்துட்டானா நான் சொன்ன மாதிரி தான் அவர் லேன் மாறி போயிட்டு இப்போ அங்கால போய் நிற்கிறாரு. அவடத்துலாம் போய் வருவான். அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவடத்துல போய் வரலாம்னா அவன் அங்கே இருந்து வலிக்கிட்டு போகிறான். அங்கால எங்கேயோ போயிட்டு இருக்குதா. ஐயோ பேசாத இப்போ கேன்சல் பண்ணி தான். நான் இங்கே நிற்கிறேன் 2 மாருக்கு மெசேஜ் போட்டுருக்கிறேன்னு அவர் அங்கால போகிறேன். இனி திரும்ப யூ டர்ன் போட்டு திருப்பி கொண்டு வர போகிறான். நான் என்ன கதையிலே விளங்கல எனக்கு. ஓகே, இப்போ நாங்கள் ஆட்டோ ஏறிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா WS மாவட்ட ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த ரோட்டால் போய்க்குள்ளேயே உங்களுக்கு சின்ன கெஸ்ட் ஒன்று வந்திருக்கு எந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ நான் போக வேண்டிய இடத்துக்கிட்ட வந்துட்டேன். எங்கேன்னு சொன்னால் இப்போ ஹெவலாக் சிட்டி மாலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். ஹெவலாக் சிட்டி மாலில் அபான்ஸ் இருக்குது. அபான்ஸில் தான் நான் அந்த ஆஃபர் ஒன்று பார்த்துருக்குறேன். அங்கே போயிட்டு என்னென்ன இருக்கின்ற ஒருக்கா பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க ஹெவலாக் சிட்டி மாலில் போய்ட்டு வேறு என்னென்ன ஆஃபர் இருக்குது என்றதையும் ஒருக்கா பார்த்துட்டு அபான்ஸுக்கு போய் நாங்கள் எடுக்க வந்த சாமானை எடுத்துகிட்டு வருவோம். இப்போ என்னென்னா இங்கே வேறு எங்களுக்கு ஆட்டோவுக்கு 211 ரூபா எடுப்பட்டது. இப்போ இதே நான் பஸ்ஸில் வந்துருந்தேன்னு சொன்னால் குறையத்தான் முடிஞ்சிருக்கும். ஆனால் பஸ் என்னென்னு சொன்னால் வீட்டை இருந்து வெள்ளவத்த மார்க்கெட்டுக்கு போய் அதுக்கு பக்கத்தால் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே அதில் இருந்து பஸ் எடுத்தால் தான் நான் இங்கே வரலாம். அப்போ 2 தரம் அலையணும். அப்போ அதோட வேலை இருக்கின்றபடியால் வெள்ளனை வந்துட்டு போனவன்ட்டு ஆட்டோ புக் பண்ணி வந்துட்டேன். இல்லாட்டி பஸ்ஸில் போகிறது இன்னும் ஈஸி. அதுவும் ஹெவலாக் சிட்டி மால் கொஞ்சம் சுத்தண்டாலனா இதில் ஆட்டோ பிடிச்சது. அதே இப்போ வன்கோல் ஃபேஸ் மாலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் பஸ் எடுத்து கொண்டு போயிருப்பேன். ஏன்னா பஸ் அப்படியே நேராக கொண்டு போயிடும். அதோட ஆட்டோ பார்க்கக்குள்ள பஸ்ஸுன்ற விலையும் குறைவு. இப்போ முந்தின்னு சொன்னால் நாங்கள் நல்லா ஞாபகம் கேம்பஸ் காலத்துல எல்லாம் இப்போ கொல்லுப்பட்டியில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து வெள்ளவத்தாக்கி பஸ்ஸில் வந்தோன்னா ஒரு 50 ரூபா அப்படி முடியும். அதே மாலபேக்கு போகிறேன்டாலே ஒரு 70 ரூபா 60 அந்த மாதிரி ஒரு ரேட் தான் முடிஞ்சோன்ட்டு இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொல்லுப்பட்டி தேவையில்லை, வெள்ளவத்தை அந்த தொங்கலில் இருந்து வெள்ளவத்தை தொடக்கத்துக்கு போகிறதுக்கு 35 ரூபா முடியுது ஒரு ஆளுக்கு. அந்த மாதிரி ரேட் போய் கொண்டிருக்கு. ஆனால் இது மீட்டர் டாக்ஸியோட இதில் வந்தது ஓகேயா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்குது. பெரிய ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்குறாங்க. போன முறை இப்படி ஒன்று வச்சுருந்தாங்க. ஆனால் போன முறையை விட இந்த முறை கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னும் இந்த மியூசிக் ஷோ மாதிரி நடக்குது போல். போன முறை நாங்கள் வேறக்குள்ள ஒரு குட்டி சின்ன பிள்ளைகளெல்லாம் கூட்டி வந்து கரவல் நடந்தது. பார்த்திங்கன்னா இங்கே கடைகளில் ஒரு ஆஃபராக போட வலிக்கிட்டாங்க ஆல்ரெடி. அப்போ நாங்கள் போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. அதோட இதில் எந்தெந்த நாளில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குமென்ற மாதிரி போட்டுருலாம். இப்போ பாருங்கள் இதில் இப்போ சண்டா வர்ற நாள் இந்தந்த நாள், மேஜிக் ஷோ இந்தந்த நாள்னெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் இதில் ஒரு கிவ் அவே மாதிரியும் ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்கள். What is this one?
shuffle. Refer do. Sorry? Refer. So we have to fill the names and put inside and... First, spend 10,000 Robo. Okay. And our mall lab login. We have to log into a mall. Yeah. இந்த ரெண்டும் பண்ணோம்னு சொன்னால் நாங்களும் இதில் பங்கு பெற்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். முதலாவது 10,000 ரூபாய்க்கு மேலே இங்கே பொருட்கள் வாங்கணும். ரெண்டாவது அவங்களோட இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோம்னு சொன்னால் அதில் அந்த பாயிண்ட்ஸ் அதில் எல்லாம் சேரும். இப்போ இது ரெண்டும் தான் இதுக்கான இப்போ இதில் பங்கு பெற்றதுக்கான ஒரு க்ரைட்டீரியா. அது ரெண்டும் நாங்கள் செஞ்சிட்டோம்னு சொன்னால் சரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் கோயின்ஸ்ன்னு போட்டுருக்கு தானே. நான் சொன்னேன் தானே இந்த பிஎன்பிஎல்ல 3 ஆப் இருக்கு. ஒன்று கொக்கோ, ரெண்டாவது மின்பே, மூன்றாவது பேசி. அதில் இப்போ மின்பே வந்து இப்போ நீங்கள் வாங்குறதுக்கு கேஷ்பேக்காக கோயின்ஸ் மாதிரி தரேன். அது ஒரு மின் கோயின் வந்து 100 ரூபான்ற மாதிரி. இப்போ அதாவது 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலோ ஒரு மின் கோயின் சேருது என்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த ஆப்புக்கெல்லாம் என்னென்ன நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னா நார்மலாக உங்களோட ஃபோன் நம்பர் அதில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு அதில் கட்டாயம் ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஆள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து கட்டாயம் அதில் ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஆளை கொடுக்கணும். என்னென்னா இப்போ நீங்கள் வேண்டி போட்டு காசு கட்டிலன்னு சொன்னால் அவரை தான் முடிப்பேன். இப்போ பேங்க்கில் லோன் எடுக்கல கேரண்டர்னு ஒருத்தர் கொடுப்போம் தானே, அதே மாதிரி இல்லை ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஆளை நீங்கள் கொடுக்க வேணும். அப்படி கொடுத்தா தான் உங்களோட ப்ரொஃபைல் வெரிஃபை பண்ணி உங்களோட என்ஐசி எல்லாம் கேட்பாங்களா, அதில் எல்லாம் எடுத்து வெரிஃபை பண்ணி போட்டு தான் நீங்கள் வாங்கலாம். முதலாவது பேசிக்காக ஸ்பெண்ட் லிமிட் ஒரு 12,000 ரூபா தருவாங்க. அதுக்கு வாங்கிட்டு நீங்கள் கட்டி முடிச்சா பிறகு அந்த ஸ்பெண்டிங் லிமிட் கூடிக்கொண்டே போகும். சில பேருக்கு 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் எல்லாம் ஸ்பெண்டிங் லிமிட் போகும். நீங்கள் தொடர்ந்து வாங்க அதில் டிஸ்கவுண்ட் அது இது நோவண்டா வந்து கொண்டு இருக்கும். சில நேரம் நீங்கள் 80,000 ரூபா பொருளை 90,000 கட்டி வாங்குகிற நிலைமை வரும். அப்போன்னு சொன்னால் இப்போ 6 ஸ்ப்ளிட்டாக 6 பிரிக்கக்குள்ளே சிலது எக்ஸ்ட்ரா காசு கட்ட வேண்டியிருக்கும். இல்லாட்டி எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த 10% மெட் ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போ உடனே காசு அவ்வளோ காசு கட்டையிலாது பிரித்து எடுக்கணும். அதோட இப்போ இந்த இப்படி ஒரு 10% வரைக்குள்ளே அதையும் கட்ட 7 மண்டு சொல்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா இப்போ என்னென்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து 60,000 ரூபா பொருளை மாதம் 20,000 ரூபா கட்டி அந்த வாங்குறது ஓகே. இப்போ அதுக்கு இப்போ ஒரேடி 60 கட்டி வாங்குறத விட மாதம் 20 கட்டலாம். அந்த 10% அடிஷனலாக வர்ற சார்ஜையும் கட்டலாமேண்டா. இப்போ கிரெடிட் கார்டில் வாங்கிக்கல சில இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே கட்டாட்டி அந்த வட்டின்னு இருக்குது. இப்போ அதுக்கு பதிலாக இது அதை விட இது பெட்டர் என்று யோசிக்கிற நிலைமை இருக்குன்னு சொன்னால் இதுக்கு போகிறது நிலைமைன்னு நான் சொல்லுவேன். இப்போ சிலது இப்போ எலக்ட்ரானிக் சாமானை விட இப்போ நார்மலான உடுப்பு சாப்பாடு அதில் வாங்கிக்கலாம் அந்த வட்டி பிரச்சனை இல்லைன்றதால நாங்கள் அதுகளுக்கு இதை வடிவாக பாவிச்சு கொள்ளலாம். ஸோ வாங்க இப்போ நாங்கள் அபான்ஸுக்கு போயிட்டேங்கிற கேஸ் குக்கரை பார்ப்போம். அது போகிற வழியில் என்னெல்லாம் ஆஃபர் இருக்குன்றதையும் பார்த்து கொண்டு போவோம். அபான்ஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் மேலே 2nd ஃப்ளோரில் இருக்குது. 1st ஃப்ளோரில் உடுப்பு கடைகள் இருக்குது. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னாலும் அந்த Pay-in-3 என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். அதில் கொக்கோ இருக்குது. இப்போ ஒவ்வொரு கடையில் ஒவ்வொன்று இருக்குது. இப்போ எல்லாத்துலேயும் எல்லாம் இருக்க மட்டும் இல்லை. இப்போ ஒரு சில கடையில் கொக்கோ இருக்கும், ஒரு சில கடையில் மின்பே இருக்கும், ஒரு சில கடையில் பேசி இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு சில கடையில் எல்லாமே இருக்கும். இப்போ அந்த மாதிரி இப்போ இதுலேயும் பாருங்கள் ஆஃபர் போட்டிருக்காங்க. இதில் எல்லா கடையிலையும் இப்போ ஆஃபர்கள் போகுது. நீங்கள் வடிவாக வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். உடலில் எல்லாம் 25% ஆஃபர்லாம் போடும். அது சும்மாவே ஒரிஜினல் சாமான்ன்றாலும் விலை தான் சரியான விலையாக இருக்கும். ஆனால் 25% போனாலுமே எங்களுக்கு அது 25,000 ரூபா 30,000 இருக்கும். அதுகளை விட இப்போ நாங்கள் சாதாரணமாக போகக்கூடிய கடைகளில் என்னெல்லாம் ஆஃபர் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இங்கே என்னென்னு சொன்னால் 2nd ஃப்ளோரில் தான் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறது, மற்றது கேம்ஸ் அதில் எல்லாமே இருக்குது. அதுக்கு மேலே தியேட்டரும் சாப்பாடு கடைகளும் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்தால் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் மற்றது கண்ணாடி கடைகளே இருக்குது. சாப்பாடு மற்றது உடுப்பு கடை 1-2 இருக்குது. அதுகளை விட பெருசாண்டு இதுக்குள்ளே இப்போ என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளோர் இதுக்கு தான் டெடிக்கேட்டடாக இருக்குன்ற மாதிரி இல்லை. இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாம் மாறி இப்போ இதுக்குள்ளே ஃபோன் கடைகள், லேப்டாப் கடைகள், மற்ற அந்த கேம் இருக்குது. இந்தியாவில் அபான்ஸ் இருக்குது, சிங்கர் இருக்குது. அது மாதிரி சமையல் சாமான் வாங்குகிற கடைகள் இருக்குது. அப்படி இப்போ இந்த ஃப்ளோரில் உடுப்பு கடை இருக்கும், இந்த ஃப்ளோரில் எலக்ட்ரானிக் சாமான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே கலந்து தான் இங்கே இருக்குது. வாங்க நாங்கள் அபான்ஸில் என்னென்ன ஆஃபர் இருக்குது அதே மாதிரி ஏன்னா தேவையான சாமானையும் வாங்குவோம். அதோட அபான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொக்கோன்ற ஆப் இருக்குது. இப்போ 3 பிரித்து நீங்கள் பே பண்ணலாம்.
அதுவும் 3 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. அந்த 3 வரைக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி 6 அடுக்குள்ள நீங்கள் காசு கட்டுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே கணக்கு சாமான் இப்போ ஆஃபரில் போய் கொண்டிருக்கு. இதுக்குள்ளே நான் கேஸ் குக்கர் தேடி வந்திருக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் தேடி வந்தது சாமான். இதுண்டா இது இல்லை, டபுள் பேர்னர் தான் நான் தேடி வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா கணக்கே இருக்குது, இந்த 4, 5 இருக்கிறது எல்லாம் இருக்குது. ஆனால் விலை சரியான விலையாக இருக்கும். 2,20,000 5 சாப்பாடு ஒரே நேரத்தில் செய்யலாம். ஆனால் இதுக்கு அந்த கீழே எல்லாம் வேணும். இப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னால் இது சும்மா வச்சிருக்கிறது கஷ்டம். இது இன்னொரு, இது எலக்ட்ரிக், இது 3ம் கேஸ் பர்னர் நினைக்கிறேன். இதெல்லாம் 2,40,000 2,50,000. நாங்கள் அந்த பட்ஜெட்டுக்கு இல்லை, நாங்கள் வந்தது டபுள் பர்னர் நோவல் ஒன்று வாங்குறதுக்கு. வாங்க அதை தேடி பிடிப்போம் எங்கேயாவது. இதுக்கு நான் அபான்ஸ் சூஸ் பண்ணான்னா ஒன்று ஆஃபர் போய் கொண்டிருக்கு, 2வது கொக்கோ பேமெண்ட். அந்த காரணத்துக்காண்டி தான் அட்வான்ஸை சூஸ் பண்ணது. இப்போ சிங்கரில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சிங்கர்லேயும் ஆஃபர் போது தான் இந்த நாங்கள் பிரித்து வாங்கல. அதுதான் ஒரு சிக்கலாக போச்சு. இல்லாட்டி அதை எடுத்துக்கலாம், அதில் கிரெடிட் கார்டு தான் இருக்குது. ஆனால் டபுள் பேனர் இருக்கா, முடிஞ்சுதா இங்கே? ஆஹா, தேடி வந்தது டபுள் பேனர், ஆனால் அது முடிஞ்சிட்டுது. அப்போ இன்னொரு அட்வான்ஸுக்கு தான் போகணும். இல்லாட்டி பார்ப்போம், இதுக்குள்ளே வேறு எங்கேயா சிக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா இதுக்குள்ளே எல்லா இடத்துலையும் கூடுதலாக இந்த 3 பேஜ் கட்டக்கூடிய சிஸ்டம் இருக்குது. அதால் நாங்கள் இதுக்குள்ளே வேறு ஒரு இடத்துலையும் தேடி கேஸ் குக்கர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க தேடுவோம். இல்லாட்டி ஒன்றும் செய்ய இயலாது. இன்னொரு அட்வான்ஸை தேடி போகிறது கஷ்டம். இனி இன்னொரு இடம் போய் அங்கேயும் இல்லைன்னு சொன்னால் வேறு கடையில் தேடி பிடிக்கணும். இப்போ என்னென்னா இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை ஒன்று இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சிங்கர்ன்ற கடை தான் இது. இப்போ இங்கே ஆஃபர் இருக்கு, சாரி கொக்கோ அதுகள் இருக்குமான்றது தான் எனக்கு தெரியல. ஒரு போய் கேட்டு பார்ப்போம். கொக்கோ அதில் எடுக்கலாம்னா எடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் தான் கஷ்டம். அண்ணா, கொக்கோ பேமெண்ட் இருக்கா உங்கள்கிட்ட? கொக்கோ இல்லையா? ஓகே, சரி. நான் உங்களுக்கு சொன்னதா, இங்கே வந்து கொக்கோ பேமெண்ட் இல்லை, அதனால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மற்ற இன்னொரு கடை போய் பார்ப்போம். இப்போ என்னென்னா, பின்னுக்கு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் போய் பார்த்தனால அங்கேயும் இல்லை, அங்கேயும் சிங்கிள் பேனர்தான் இருந்தது. இதில் இருக்கிறது 3 கடை. இப்போ 3 கடையிலையும் பார்த்தாச்சு, 3 இடத்துலையுமே இல்லை. கேஸ் குக்கர் முடிஞ்சுது. பார்ப்போம், இப்போ வேறு எங்கேயாவது அட்வான்ஸ் ஷோரூம் இருந்தால் அங்கே ஒருக்கா போய் பார்ப்போம் என்ன மாதிரி. அங்கே இருக்குமென்ட்டு நம்புகிறேன். போய் தான் பார்க்கணும். இன்றைய வலிக்கிட்டு வந்த பிளான் சொதப்பிட்டு, சரி ஓகே எப்படியோ இப்போ அடுத்த கடைக்கு போய் எடுத்து போட்டு தான் போகணும். வாங்க தொடர்ந்து அடுத்த கடைக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ஆஃபர் போட்டிருக்காங்க. அதுவும் கூட கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் இருக்குது. இப்போ கொக்கோ ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய ஆஃபர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க. அதோட அதில் கேம் எல்லாம் இருக்குது. அந்த ஐஸ்கிரீம் அதிலெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி உண்டு. நாங்கள் இப்போ அடுத்த கடையை தேடி போகணும். அதோட போயிட்டு அங்கேயும் இல்லையேண்டா கஷ்டமாக போயிடும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸுக்கு பண்ண செட்டப்பை நான் காட்டிகிட்டு ஒரு கவனிக்கிறேன் நீங்கள் இருந்து. இப்போ இதில் அந்த டோனட்ஸ் மற்றது பேஸ்ட்ரி ஐட்டம் எல்லாம் வச்சுருக்குறாங்க. மில்க் டொஃபி 350 ரூபா 4 வருது. அது ஏன் கிறிஸ்மஸுக்கான சேல் எல்லாம் நடந்து வந்துருக்கு. அந்த டெக்கரேஷன் ஐட்டம் வாங்குறது மற்ற இப்போ கிறிஸ்மஸ் டைமுக்கு வந்து இப்போ சீக்ரெட் சேண்டாலாம் நிறைய ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு கிஃப்ட்டுகள் வந்து இப்படியான இடங்களுக்கு வந்தீங்கன்னா வாங்கி கொள்ளலாம். நல்லா இருக்குது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. பார்ப்போம் கிறிஸ்மஸ் அண்டு வந்து பார்ப்போம் இந்த இடம் எப்படி ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. போன முறை வந்தனாங்க, அந்த வீடியோ இருக்குமென்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். இந்த முறையும் வருவோம் எப்படி கிறிஸ்மஸில்
கிறிஸ்மஸ் அண்டு இப்போ கிறிஸ்மஸுக்கு முதல் தான் போன முறை வந்தனா இந்த முறை கிறிஸ்மஸ் அண்டு வந்து காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. என்னண்டா இப்போ இன்னொரு கடைக்கும் போய் பார்த்தது அங்கேயும் சரி வரையிலேருந்தா அங்கேயும் குக்கர் முடிஞ்சுது. அந்த 2 பர்னர் இல்லை, சிங்கிள் பர்னர் ரன் ஒரு சில கடைகளில் இருக்குது. கொக்கோ இப்போ என்னென்னு சொல்கிறேன், கல் இருந்தால் நாயக்கானையில், நாய் இருந்தால் கல்லக்கானையில் இருந்த மாதிரி இப்போ கொக்கோ பேமெண்ட் இருந்தால் பேர்னர் இல்லை, பேர்னர் இருந்தால் கொக்கோ பேமெண்ட் இல்லை, இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 2-3 கடை ஏறி பார்த்தாச்சு, சரிப்பட்டு வேலையில். இப்போ என்ன கடைசியாக என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் டராஸ் இருக்குதாங்க, டராஸில் தான் ஒருக்கா பார்த்து எடுக்கணும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் டராஸ்னால் கொக்கோ யூஸ் பண்ணலாம், அதில் ஒரு சிக்கலும் இல்லை. இப்போ பேமெண்ட் நாங்கள் பிரித்து கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. டராஸில் என்ன சிக்கலுன்னா இப்போ ரிவ்யூவை பார்த்து நம்பி வாங்கலாமான்றது தான் ஒரு இதாக இருக்குது. இப்போ தெரிஞ்சாக்கள் 2-3 பேர் வந்துட்டு நல்ல ரிவ்யூ போட்டு விட்டாங்கன்னு சொன்னால் அதில் இப்போ அதை வாங்கினா மட்டும்தான் ரிவ்யூ பண்ணலாம், இல்லையே இல்லை. இப்போ எனக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் அவங்க வாங்கின மாதிரி செட் பண்ணி போட்டு செட் பண்ணி போட்டோம்னா அந்த ஆப்பில் எல்லாத்துலேயுமே செட் பண்ணி அவர் உண்மையாகவே வாங்குற மாதிரி செஞ்சு போட்டு ரிவ்யூ நல்ல ரிவ்யூவாக போட சொல்லலாம் தானே. இப்போ அந்த மாதிரி இப்போ ரிவ்யூ நம்பி வாங்கலாமா? இப்போ நான் மெயினாக கடைக்கு போனது என்னதுக்கானே ஒன்று நேராக போய் பார்த்து வாங்கலாம். இப்போ கொக்கோ பேமெண்ட் மற்றது ஆஃபர் அதை தாண்டி நேராக இப்போ நான் வெளிக்கிட்டு போனது காரணம் நான் கண்ணால் பார்த்து தொட்டு உணர்ந்து ஓகே இது நல்ல சாமான் பார்த்துட்டு எடுக்கலாம் தான் போனது. இப்போ என்னென்னா போன இடத்துல இப்போ அந்த செண்டு இருக்கிற கேஸ் குக்கர் நிறைய கடையில் இல்லை. இப்போ இன்றைய இப்படியே தண்ணி தேடி அலைஞ்சினா தண்ணி ஃபுட் சிட்டியாக அலைஞ்சதா, ஃபுட் சிட்டியில் 5 லிட்டர் தண்ணி இல்லை. இப்போ அதே மாதிரி இப்போ கேஸ் குக்கர் தேடி போனால் இல்லையா நாமளுக்கே அலைச்சலாகவே இருக்குது. தண்ணி தேடி போனால் தண்ணி இல்லை, கேஸ் குக்கர் தேடி போனால் கேஸ் குக்கர் இல்லை. என்ன மாதிரி இப்போ திரும்ப வீட்டில் தான் போய்ட்டு போயிட்டு ரிவ்யூ ஒர்க்காக பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணணும். பார்ப்போம், நல்ல ஒன்று சிக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த பிஎன்பிஎல்லை பற்றி அறிகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருக்குமென்று நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நான் தொடர்ந்து போடுவேன்.